அறிவிப்பு. ரூபாய் 10 லட்சம் பரிசு. இந்த படத்தில் காணும் சிவா என்ற குற்றவாளியை கண்டுபிடித்து கொடுத்தாலோ தகவல் கொடுத்தாலோ ரூபாய் 10 லட்சம் அரசு சன்மானம் வழங்கப்படும். காவல்துறை. போலீஸ் ஒட்டின போஸ்டருக்கு மேல இது யாரியா புது போஸ்டர் ஒட்டினது? அறிவிப்பு. ரூபாய் 15 லட்சம் பரிசு. சிவா ஆகிய என்னை பிடித்து விட்டால் ரூபாய் 15 லட்சம் சன்மானம் காவல்துறைக்கு நான் தருகிறேன். போலீஸ் 10 லட்சம் சொன்னது பரிசு, இவன் 15 லட்சம் தரேன்னு சொல்றது பந்தயம். அட இவனுங்க எங்கேயா பிடிக்க போறாங்க? நான் சின்ன புள்ளியா இருக்கிறப்ப வீரப்பணம் பிடிக்கலன்னு சொன்னாங்க. எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இன்னும் பிடிக்கல. என்ன துணிச்சல் இருந்தா தப்பையும் பண்ணிட்டு தைரியமா போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கான் பாரியா. ஒருவேளை புலியா இருப்பானோ? புலி இல்லையா, சிங்கம். உயிரை பணையம் வச்சு போலீஸ்க்கே சவால் விட்டுருக்கானே, இவன் தான் ஹீரோ. இதுதான் தஞ்சாவூர் கோயிலோட வரைபடம். தஞ்சாவூருக்குள்ள நுழையிறதுக்கு மொத்தம் 5 ரூட் இருக்கு. 5 ரூட்லயுமே போலீஸ் செக்யூரிட்டி ஹெவியா இருக்கும். மீன் சுருட்டி செக் போஸ்ட் வழியா தான் நம்ம தஞ்சாவூருக்கு போறோம். வேணா ஓட்ட போறது நீ. தஞ்சாவூருக்கு போறது சரி, கோயிலுக்குள்ள எப்படி நுழைய போறீங்க? அத கோயிலை சுத்தியும் போலீஸ் நிப்பாங்களே. சொல்றேன். கோவிலுக்கு பின்னால இருக்க பூங்கா, அந்த பூங்கா ஒட்டின குளம், இது வழியா உள்ள போனா சுரங்க பாதை வரும். நம்ம பிளான்ல சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் விளைவு விபரீதமாயிரும். ஜாக்கிரதை. ஒரு முக்கிய அறிவிப்பு. மக்கள் கட்சி தலைவர் திரு ஆர்கே அவர்கள் தஞ்சாவூர் கோயிலில் பதவி பிரமாணம் எடுக்கும் போது போலீசாரால் தேடப்பட்ட குற்றவாளி சிவாவால் கடத்தி செல்லப்பட்டார். தமிழ்நாடு முழுவதும் போலீசார் சிவாவை வலைவீசி தேடி வருகிறார்கள். வணக்கம். இன்று காலை தஞ்சாவூரில் நடக்க இருந்த பதவி பிரமாணம் குற்றவாளி சிவாவால் தடையானதை தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்காங்கே கலவரங்கள் நடந்து வருகின்றன. திரு ஆர்கேவை பயங்கர ஆயுதமான RDX பாம்புடன் கடத்தி சென்ற குற்றவாளி சிவா இதுவரை எங்கே இருக்கிறார் என்பதை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. தடங்களுக்கு வருந்தணும் அட்டையை காட்டின நீங்க பிறந்ததுக்காக வருத்தப்பட வேண்டியிருக்கு. உங்க பிரயோஜனமில்லாத சட்டத்தால சில நல்ல விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சேராம இருக்கு. ரிலே கேபிள் இருக்க உங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். இங்க நடக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பார்க்கணும். நான் சொல்றபடி நீங்க கேட்கலனா டிவி ஸ்டேஷனே வெடிச்சு தூள் தூள் ஆயிரும். தமிழ்நாட்டோட தன்மானத்தை காப்பாத்த நான் நடத்த போற தர்ம யுத்தம் இது. நான் பேசுறது தங்கு தடை இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேரணும். நோ டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க. போலீஸ் தேடிட்டு இருக்க சமூக விரோதி பேச்ச கேட்காதீங்க. இங்க நடக்கிறத டிவில காட்டாதீங்க. இது மக்களுக்கு தெரியக்கூடாது. இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் நான் சொல்றேன், இது மக்களுக்கு தெரியக்கூடாது. நெவர். நோ. முதலமைச்சரா? உனக்கு பதவி பிரமாணம் கூட நடக்கல, எங்க இருந்து நான் முதலமைச்சரா? என் உயிரினும் மேலான தமிழக மக்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கம். 6 கோடி ஜனங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு தலைவனை பதவி பிரமாணம் எடுக்க விடாம கடத்திட்டு வந்த குற்றத்துக்காக முதல்ல உங்க காலை தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சட்டசபையை கோயிலாகவும் தலைவர்களை தெய்வமாகவும் மதிக்கிறவன் நான். அப்பேற்பட்ட அந்த புனிதமான கோட்டைக்குள்ள இந்த மாதிரி பொய்யான அரசியல்வாதிக கால் படக்கூடாது. தலையை திருடனவன் சாமி ஆகக்கூடாது, மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சவன் மந்திரி ஆகக்கூடாது. எல்லா மனுஷங்களுக்கு 2 பக்கம் தான், ஆனா இவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த 3வது பக்கத்தை படிச்சு காட்டத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நோ, இவன் சொல்றத நம்பாதீங்க, நம்பாதீங்க. முதல்ல இந்த அயோக்கியங்கிட்ட இருந்து மக்களை காப்பாத்த, தமிழ்நாட்டை காப்பாத்த மரியாதைக்குரிய இந்திய ஜனாதிபதி, மாண்புமிகு தமிழக கவர்னர், தலைமை தேர்தல் அதிகாரி, இவங்க 3 பேரும் டிவி ஸ்டேஷனுக்கு வரணும்.
இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு நல்ல நீதி வழங்கணும். அது வரைக்கும் சென்னை தொலைக்காட்சி நிலையம் ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். இல்ல நான் தீவிரவாதி இல்ல, தேச துரோகி இல்ல, கொலகாரன் இல்ல, கொள்ளக்காரன் இல்ல, மனுஷன், சராசரி மனுஷன். எங்கேயோ ஒரு மூலையில எனக்குன்னு ஒரு உலகத்தை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த சாதாரண மனுஷனா. என்னோட சாம்ராஜ்யத்துல என் தங்கச்சி சீதா தான் மகாராணி. சீதாவோட கல்லங்கமனம் இல்லாத சிரிப்பு தான் 18 வருஷமா என்ன தூங்க வச்ச தாலாட்டு. என் பேரரசுல திரும்பின பக்கமெல்லாம் சீதா சீதா சீதா, எல்லாமே என் சீதா தான். இவனை வேட்டையாடுறதுக்காக வெறி பிடிச்ச மிருகமா அலைஞ்சுகிட்டு இருந்தேன். இவனை தஞ்சாவூர்ல பதவி பிரமாணம் எடுக்க வச்சு ஆண்டவனை எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்தாரு. ஒரு பொண்ணோட கற்ப சூறையாடுறது கடவுளோட கர்ப்பகிரத்தை இடிக்கிறதுக்கு சமம். பாஞ்சாலிய துகில் இருந்ததுனால கௌரவ சபை அழிஞ்சது. சீதையை சிறை வச்சதுனால இலங்கையை சிதைஞ்சு போச்சு. கண்ணகியோட சாபத்தால மதுரையை எரிஞ்சது. என் தங்கச்சியோட தாலியால இவன் மந்திரி சபை எரியணும். தேசத்தந்த காந்தி கருப்பு கவனை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிருந்தா கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சிருக்கலாம். கதர் வேட்டியை கட்டிக்கிட்டு கைத்தறிய தூக்கினாலதான் கோடிக்கணக்கான இதயங்களை சம்பாதிச்சாரு. 24 மணி நேரமும் நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக இன்னமே வேணாம்னு கல்யாணம் பண்ணிக்காம இருந்தார் கர்ம வீரர் காமராஜர். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டையே உயிர் மூச்சா நினைச்சு தமிழ்நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு பேரறிஞர் அண்ணா. இப்படி நாட்டை காப்பாத்தின தலைவர்கள் மத்தியில நாற்காலியை காப்பாத்துறதுக்காக இவன் தமிழ் கலாச்சாரத்தை கற்பழிச்சுட்டான், பண்பாட்டையே பலி கொடுத்துட்டான், சம்பிரதாயத்துக்கு சமாதி கட்டிட்டான், சாஸ்திரத்துக்கு சாவுமணி அடிச்சுட்டான். இவன் நம்பி ஆட்சியை ஒப்படைச்சா 5 வருஷத்துல தமிழ்நாட்டையே சுடுகாடா மாத்திருவான். நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சு எங்கேயோ ஒரு மூலையில என் தங்கச்சியோட ஒரு சின்ன உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இவன் கோட்டையை பிடிக்கிறதுக்காக நான் கட்டி வச்சிருந்த கோட்டையை இடிச்சு தரமட்டமாக்கிட்டான். என் கூட பிறந்த தங்கச்சிக்காக மட்டும் நான் இவனை கடத்திட்டு வரல. கூட பிறக்காத எத்தனையோ தங்கச்சிகளோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுதான் இப்படி செஞ்சேன். இவனை தஞ்சாவூர்லயே சமாதி கட்டி இருக்கலாம். ஆனா இவனுக்கு பின்னால இன்னொரு ஆர்கே வருவான். வாழையடி வாழைய அரசியல் நரகாசுரங்க வந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு நிரந்தர முடிவு கட்ட நான் நடத்துற சத்தியாகிரகம் தான் இது. ஒரு இந்து பிரச்சனையை தீர்க்கணும்னா கோயிலுக்கு போவான், ஒரு முஸ்லிம் தர்காவுக்கு போவான், ஒரு கிறிஸ்துவன் சர்ச்சுக்கு போவான். இதை எல்லாத்தையும் விட நான் உண்மையான கடவுளா மதிக்கிறது மக்களாகிய உங்களை தான். அதனாலதான் என் பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்லி நியாயம் கேட்கிறேன். எத்தனையோ புனிதமான தலைவர்கள் உட்கார்ந்த அந்த முதலமைச்சர் நாற்காலியில இந்த பொறுக்கி உட்காரக்கூடாது. வெள்ளையனை வெளியேற்றி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கின மாதிரி இந்த கொலகாரனை பதவி விட்டு இறக்கி தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும். முதலமைச்சர் பதவிக்காக என் தங்கச்சியை சூறையாடினவன் நாளைக்கு பிரதமர் பதவிக்காக எத்தனையோ தங்கச்சிகளை சூறையாட மாட்டான். என்ன நிச்சயம்? இந்த பதவி பிரமாணம் நடக்கக்கூடாது. இந்தியாவின் முதல் குடிமகனான ஜனாதிபதி, மாண்புமிகு தமிழக ஆளுநர், மரியாதைக்குரிய தேர்தல் அதிகாரி அத்தனை பேர் இங்க வரணும். இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும். அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு அசைய போறதில்லை. வேண்டும் 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 வேண்டும். டிராபிக்க க்ளோஸ் பண்ணு. டிவி ஸ்டேஷன் பக்கம் யாரும் வராம பாத்துக்கங்க. வேண்டும் 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 வேண்டும். ஆர்கே பெண்ணின துரோகி ஆர்கே ஆர்கே தமிழ்நாடு முழுவதும் நிலைமை கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. பட்டுக்கோட்டையில 2 பஸ்ஸுக்கு தீ வச்சிட்டாங்க. பாளையங்கோட்டையில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தீ வச்சு கொளுத்திட்டாங்க.
சார் இங்க சிட்டில ஆர்கேவோட ஹெட் ஆபீஸ் சூறையாடிட்டாங்க. விட்டா தமிழ்நாடு பஞ்சாபா மாறிடும் போல் இருக்கு. பொதுமக்களுக்கு இப்பதான் சார் புத்தியே வந்திருக்கு. இதுவரைக்கும் அரசியல்வாதிகளுக்காக போராட்டம் நடத்திருக்காங்க. இப்பதான் அவங்களுக்காக போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டம் நிச்சயமா ஜெயிக்கும். என்ன சார் சொல்றீங்க? சிவா வச்சிருக்கிறது சாதாரண கோரிக்கையா? ஜனாதிபதி இங்க வரணுங்கிறான். இது நடக்கக்கூடிய காரியமா? நிச்சயமா நடக்கும். தமிழ்நாட்டோட தலைவருக்கு நல்லா இருக்கிறதுனால தான் சிவாவோட வேண்டுகோளுக்கு ஜனாதிபதியே சம்மதிச்சிருக்காரு. இந்நேரம் விமான நிலையத்துக்கு வந்திருப்பார். உங்களை பார்க்க உயர் போலீஸ் அதிகாரிங்க வந்திருக்காங்க. அவங்க வரலாமா? வர சொல். ஜனாதிபதி, தேர்தல் அதிகாரி, கவர்னர் இவங்க எல்லாருமே உங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டு இங்க வர சம்மதிச்சிருக்காங்க. மிஸ்டர் சிவா, ஆர்டிஎக்ஸ் பாம்பு போன்ற பயங்கர ஆயுதங்கள் இங்க இருக்கிறதுனால இந்தியாவோட முக்கிய தலைவர்கள் நிச்சயமா இங்க வரமாட்டாங்க. அதனால அந்த ஆயுதங்களை நீங்க எங்ககிட்ட ஒப்படைச்சாதான் அவங்க இங்க வருவாங்க. ப்ளீஸ். தேங்க்யூ மிஸ்டர் சிவா. இந்த ஃப்ளோர்ல வேற எங்கேயாவது பாம்பு இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது எங்க டியூட்டி. அதனால இந்த இடத்தை ஃபுல்லா நாங்க சர்ச் பண்ணிடுறோம். ஓகே, கம் ஆன், சர்ச். சார், இதை மறந்துட்டு போறீங்களே. எல்லா ஆயுதத்தையும் கொடுத்துட்டேன்னு பாக்குறீங்களா? நானே ஒரு பெரிய ஆயுதம். போங்க. ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, வணக்கையா, நான் தான் சிவா. என் தங்கச்சியோட கொடூரமான முடிவுக்கு இந்த ஆர்கே தான் முழு காரணம். அதுக்கான ஆதாரங்கள்லாம் இதுல இருக்கு. என் தங்கச்சியோட தலையெழுத்து தான் இப்படி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டோட தலையெழுத்தையாவது காப்பாத்துங்க. சார், இவனை நம்பாதீங்க. இது எதிர்க்கட்சியோட திட்டமிட்ட சதி. சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணி உங்க கையாலேயே பதவி பிரமாணம் எடுத்து வைங்க சார். சார், 1 மணி நேரம் சார். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்துட்டு அப்புறம் செத்துறேன். வேண்டாம் சார், 1 மணி நேரம் வேண்டாம் சார். 1 நிமிஷம், ஒரே 1 நிமிஷம் அந்த சீட்ல உட்கார்ந்துறேன் சார். அப்பதான் சார் பீச்ல எனக்கு சமாதி வைப்பாங்க. பிளீஸ் சார், பிளீஸ் சார், பிளீஸ் சார். உட்கார வைங்க சார், உட்கார வைங்க சார், உட்கார வைங்க சார், உட்கார வைங்க சார். பிளீஸ், பிளீஸ். இவர் எக்ஸலன்ஸ் தேசிய கீதம் முடிஞ்சிடுச்சு. கேமராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் தமிழ் மக்கள்கிட்ட பேசணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம்.
இந்தியாவிலேயே இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே முதல் தடவையா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களே அந்த ஆட்சி வேண்டான்னு மறுக்கிறாங்க. சிவாவோட தங்கச்சிய இந்த ஆர்கே பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்சிருக்கிறாருங்க உண்மை ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆட்சியை கலைக்கிற அதிகாரம் தான் எங்களுக்கு இருக்கு. ஆனா ஆட்சியை தேர்ந்தெடுக்கிற உரிமை மக்களான உங்களுக்கு தான் இருக்கு. அந்த மக்கள் தீர்ப்பையே மகேசன் தீர்ப்பாக்கி இந்த தேர்தலை ரத்து செய்கிறேன். நோ 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 நோ. அமெரிக்காவுல ஒரு பேனா ஒரு ஆட்சியே இறக்கிடுச்சு. தமிழ்நாட்டுல ஒரு தாலி இந்த ஆட்சியை இறக்கிடுச்சு. பதவி வெறி பிடிச்சவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். அதுக்கு வழிகாட்டின சிவாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜெய். ரொம்ப நன்றியா. எல்லாரும் கவனமா கேட்டுங்க. இந்த வண்டியில ஆர்டிஎக்ஸ் பாம்பு வச்சிருக்கேன். இது சாதாரண பாம்பு இல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த வண்டியினுடைய கண்ட்ரோல்ல அது என் காலு கடியில இருக்கு. இந்த பெடல்ல இருந்து நானா காலை எடுத்தாலும் சரி, இல்ல நீங்க சுட்டு என்ன காலை எடுக்கும்படி வச்சாலும் சரி, 300 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே இருக்காது. தர மட்டமாயிடும், பஸ்பமாயிடும். இந்த பாருங்க, உள்ளேயும் பாம்பு வச்சிருக்கேன், வெளியிலையும் பாம்பு வச்சிருக்கேன். இப்ப உள்ள சாம்பிள் பாக்குறியா? செக்யூரிட்டி எல்லாம் வெளியே போய் சொல்லுங்க பிரசிடன்ட் சார். போங்க பெட்லாஸ். ஆட்சியை கலைக்கணும்னு ஏன் சார் இப்படி ஆளா பறக்குறீங்க சார்? அடிக்கடி கலைக்கிறதுக்கு இது ஒண்ணு தேன் போடு இல்ல சார். தமிழ்நாடு சீட்டு கட்டு இல்ல சார், சீஃப் மினிஸ்டர் சீட்டு. என்ன விளையாடுறீங்க? இது மகான் உருவாக்கின மந்திரி சபை. மனிதர்கள் யாரும் கலைக்க கூடாது. அவன் சாகர வரைக்கும் சிஎம்மா இருக்கணும். அவனுக்கு வீட்டுல சமாதி வைக்கணும். என் ஜோசிய பொய்யாக கூடாது. அது தவறா தெய்வ குற்றம் ஆயிடும். என் பேரு கிண்ணத்து புக்கில் வாழணும் வாழணும் வாழணும்டா. பதவி பிரமாணம் எடுங்க, பதவி பிரமாணம் எடுங்க. இல்ல பெடல் எடுக்கால எடுத்துருவேன். எடுங்க எடுங்க. நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு உயிர் போயிட்டு இருக்கும். இப்ப வெளியே பாரு. எந்த ஜனங்க உயிரை காப்பாத்த இங்க வந்தமோ அந்த ஜனங்க உயிருக்கே ஆபத்துன்னா அவன் சொல்றத கேட்கறத தவிர வேற வழியே இல்ல. சமந்தி, உங்க மச்சான் விலங்க அவுத்து விடுங்க. அடிச்சு அவுத்து விடு. வணக்கம் பிரசிடென்ட் சார். குடியரசுத் தலைவரே, குயிக்கா எடுங்க. ஆர்கே எனும் ராஜ்குமார் ஆகிய நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய சட்டப்படி உண்மையாக இருப்பேன்.
ஆர்கே நட்சத்திரம் சிவா